ஹாய் வணக்கம் நண்பா. போன வாரம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு கொல்லிமலையில் இருக்கிற அரப்பளீஸ்வரன் கோயில் தெருக்கூத்துக்காக போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. வாங்க நண்பா, நாமளும் அரப்பளீஸ்வரன் கோயில் போவோம். கோவிலுக்கு போயிட்டு இருக்கும்போது பாதியில் போய் மழை வந்துருச்சு. அந்த மலையில் அங்கே இருக்க இயற்கையெல்லாம் ரசிக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. கொல்லிமலையோட இயற்கையை பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. அங்கே போயிட்டு நாங்கள் அரப்பளீஸ்வரன் கோயில் போயிட்டோம். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி பார்க்கணுன்னு எங்கள் தெருக்கூத்து கலைஞர்லாம் சொன்னாங்க. நானும் அவங்க கூட போகலான்ட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போவது அவ்வளோ சுலபம் இல்லை நண்பா. கிட்டத்தட்ட 1196 படிக்கட்டுகள் இறங்கி போயிட்டு தான் நம்ம அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை பார்க்க முடியும். வாங்க, நாமளும் அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை பார்க்க போவோம். அப்படி அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை பார்க்க போக வழியில் அந்த மேலே நின்று பார்க்கும்போது அந்த உயரமான மலைகள் எல்லாம், அந்த பாறைகள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம். இப்போது அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு பக்கமாக வந்துட்டோம். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க நண்பா, எங்கள் நாடக கலைக்குழு வாத்தியார் அவர்கள் நிற்கிறாங்க. வாங்க நண்பா, நான் இன்னும் உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு காமிக்கிறேன். இங்கே இருந்து பார்ப்பதற்கே அவ்வளோ ஒரு அழகாக அருமையாக இருக்குது அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேலிருந்து கீழே விழுந்த அருவியின் அழகை பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. வாங்க, இன்னும் பக்கத்தில் போய் காட்டுறேன். பாருங்க நண்பா, அவரும் எங்கள் நாடக கலைக்குழு வாத்தியார் தான்.
வாங்க நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன். பாருங்க நண்பா, இது நாடக கலைக்குழு அனைவற்றவரும் இருக்காங்க. பார்த்துக்கோங்க. நான் இன்னும் மேலே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க நண்பா. பாருங்க நண்பா, இதுதான் அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. அதாவது கொல்லிமலை ஹில்ஸ்லேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சினா இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாம். கீழே நின்றுட்டு அங்கே மேலே பார்க்கவே அவ்வளோ ஒரு அந்த மலைகள் பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. கீழே பாருங்க நண்பா, நம்மளுடைய நண்பர்கள் எல்லாம் அங்கே போயிட்டு விளையாடுறாங்க. அங்கே கீழே கயிறு கட்டி விட்ருக்கோம். அந்த கயிற்றை பிடிச்சிட்டே போய் நம்ம கீழே நின்றுட்டு ஜாலியாக குளிக்கலாம். நீங்கள் ஒரு தடையாவது கொல்லிமலை அதாவது அரபலேஸ்வரன் கோயில் போனீங்கன்னா இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை போய் பார்த்துருங்க. எங்களுடைய பயணத்திலேயே மிக மறக்க முடியாத பயணம்னா இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போனதாக சொல்லலாம். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் நண்பா.